உன் பாதத்தை வெற்றி தரும் திருச்செந்தூர் வேலவாணியே துணை பராசரர் ஜோதிடம் என்ற மணிமண்டலத்தில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். ஹரிஹர சர்மா ஐயா அப்பா அவர்களுக்கு காலை வணக்கம். அப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏழரை சனி என்றால் என்ன? அந்த காலகட்டத்தில் சனி பகவானின் செயல்பாடு என்ன? அதை உணர்த்தும் பாவகம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியில் 3 துணை கேள்விகளாக வந்திருக்கு. சனி பகவானின் பார்வை 3, அப்போ 3 துணை கேள்விகள் வந்துருச்சு. ரெண்டாவது, சனி பகவான் ஏழரை காலங்கிறது 2.5 வருஷமா 3 வருஷம், 2.5 வருஷம் 7.5 வருஷம், அப்போ 3 துணை கேள்வியும் வந்துருச்சு. அப்படிங்கிற அமைப்பில் இந்த கேள்வியை எனது புரிதலில் நான் அணுகிறேங்க ஐயா. ஏழரை சனி அப்படிங்கும்போது ஜனன ராசிக்கு 12ஆம் இடம், ஜனன ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், கோச்சார சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் ஏழரை சனி நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதை நாம் பார்ப்பது எப்படின்னா, காலதேச வர்த்தமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகருக்கு என்ன வயது நடப்பில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் சனி பகவானின் இந்த ஏழரை சனி நிலைப்பாடுகள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா. இப்போ குழந்தைன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது, உடல்நிலையில் நடுக்கம் அப்படி மாதிரி இருக்கும். படிக்கிற வயசு அப்படின்னா படிப்பில் நாட்டம் குறைவாக இருக்கும். வேலைக்கு போகிற ஏஜாக இருக்கும் போதில் அந்த வேலையில் பற்றற்ற நிலையோ இல்லை தேவையில்லாத அவப்பெயரோ இல்லை ரொம்ப ப்ரெஷர் டென்ஷன்ஸாக கொடுக்கக்கூடிய அமைப்போ இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 40 தொட்டுட்டாங்கன்னா அந்த ஹெல்த் வைஸாக ஏதாவது தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 60 எழுதும்போது அதே உடல்நிலை தொந்தரவு இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கக்கூடும். நடக்க முடியாமல், அதாவது ஒரு கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் எல்லாருக்கும் அவங்கவுங்க கர்ம வினையை தீர்ப்பாங்க இல்லையா. ஜாதகத்திலே காலப்புருஷ ரீதியாகவும் தர்மக்காரகன் இல்லையா, கர்மக்காரகன் ப்ளஸ் லாபாதிபதி, லாபங்களை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, தன்னை நம்பி வருபவர்களுக்கு நேரம் தவறாமைங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் எதுவுமே தொந்தரவு தர மாட்டார். அந்த நேர மேலாண்மையை அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒருத்தரை காக்க வைக்காமல் இருக்கிறாங்க, பேசிக்கலாக எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சிலுக்குள்ளே இந்த இது வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனிபகவான் அவங்களுக்கு பெருசாக தொந்தரவு தர மாட்டார். அதே போல் லக்னம்ங்கிறது கண்டிப்பாக முக்கியமாக அப்படிங்கிறது. எந்தெந்த லக்னங்களுக்கு அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவார், இல்லை மைல்டாக பண்ணுவார், இல்லை ரொம்ப ஹெவியாக பண்ணுவாருங்கிற அமைப்பும் அந்த ஏழரை சனி காலகட்டங்களில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா. அப்போ ஏழரை சனிங்கிறது இது அந்த காலகட்டத்தில் உணர்த்துவதுங்கிறது நேர மேலாண்மை கண்டிப்பாக நம்ம கையில் வச்சுக்கணும். அடுத்தவங்க நேரத்தை தொந்தரவு தராமல் அவங்களோட நேரத்தையும் கெடுக்காமல் இருந்தாலே சனி பகவான் பெருசாக நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாருங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா. அதே மாதிரி பார்க்கும்போது சனி பகவான் உணர்த்தும் பாவகம் அப்படிங்கும்போது விரயம் அப்படிங்கிறது என்ன விரயம் அப்படிங்கிறத விட நில் கவனி செல் அப்படின்னு ஒரு 3 வார்த்தைகள் வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஏழரை சனியின் காலகட்டத்தில் வரும்போது ஒரு முதல் அந்த 12ஆம் இடத்துல வரும்போது நின்று நிதானிச்சு என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகளை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா இது சரியாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கும்போது, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அப்போ அந்த நேரத்தில் நின்று நிதானிச்சு யார்கிட்ட என்ன பேசணும், ஆப்போசிட்டில் என்ன இருக்கிறாங்க, இவங்ககிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசித்தோம்னா அந்த முதல் 2.5 வருடம் நார்மலாக இருக்கும். அப்புறம் அடுத்த ஜென்ம சனியாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நம்ம ஒரு பக்குவப்பட்டிருப்போம். சரி, ஓகே, இந்த ஒரு பீரியட் ஒரு சடன் ஸ்டேஜ் தாண்டிட்டோம், கவனிக்கலாம், என்ன அப்சர்வேஷன் பண்ணுறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன, நீ எதை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிற இது கரைச்சிட்டோம்னா அடுத்த 2.5 வருஷம் நம்ம போகும்போது கண்டிப்பாக நிறைவாக இருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பயங்கிறத விட யார் யார் நமக்கு என்னென்ன மாதிரி உதவிகள் செய்வாங்க, இல்லை நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது என்னென்ன மாதிரி நம்மளை இன்னும் ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்கங்கிற ஒரு பக்குவமான மனநிலையை, ஒரு படிப்பினையை சனி பகவான் தருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. யாரையும் அவர் கெடுப்பதற்காக அல்ல, சோதிப்பதற்காகவும் அல்ல, நம்மளது கர்மவினை பிரகாரம் நம்ம கூட யார் யார் இப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு படிப்பினை தருவதற்காகவே சனி பகவான் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நம்மளால் உணர்ந்துக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கய்யா. நன்றிங்க ஐயா, வணக்கம்.